கொடைகள், அன்பும் அறனும் உனது அற்புத படைப்புகள், பசிக்கு உணவாவாய், பருகும் நீராவாய், சுவாசிக்கும் காற்றாவாய், சுகம் தரும் நல் விருந்தாவாய், பிரபஞ்சமே மகா சக்தியே, உன்னில் பிறந்து உன்னில் வளரும் எங்களை உன்னதமாக்கி அருள் புரிவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிந்து மேம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. அதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தலையில இருக்கிற கட்டி எப்படி ட்ரீட் பண்ணாங்க, அதுக்கு என்ன மாதிரி உணவு முறைகள் கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்மளுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. பாலாஜி சார் மேமோட இன்ட்ரோ கொடுப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பிந்து மேடம் டாபிக் பண்ண போறாங்க. அவங்க கடந்த ஒரு 12 வருஷத்துக்கு மேல ரொம்ப தீவிரமா பேஷனேட்டா அக்குபஞ்சர் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க, இன்வால்மெண்டோட கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம யுனிவர்சல் அகாடமியில அவர் மாஸ்டராகவும் இருக்காங்க. பரந்த அனுபவம், நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த வகையில அவங்களோட அனுபவங்கள். அது மட்டும் இல்லாம நம்மளோட அசோசியேஷனோட மாநில பொறுப்புலயும் இருக்காங்க. தொடர்ந்து சிறப்பான முறையில மண்டல பொறுப்பு, மாநில பொறுப்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. பேஷனேட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட அனுபவத்தை நம்மளும் கேட்டு பயன்பெறுவோம். வெல்கம் பிந்து மேடம். வெல்கம் வெல்கம். அனைவருக்கும் வணக்கம் சார். அது இது நல்லா சொல்லி ஒண்ணுங்க, ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் மேம் பத்தி சொல்லணும். மேம் பேசுற தமிழ் அவ்வளோ அழகா இருக்கும், கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். அது எனக்கு மேமோட தமிழ் ரொம்ப பிடிக்குங்க. மேம் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூமா. அனைவருக்கும் வணக்கம். இதுல என்னுடைய அனுபவம் தாங்க நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷம் இல்ல, 2009 என்னுடைய அண்ணாக்கு என்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மழையில பைக் ஸ்கிட் ஆகி விழுந்ததுதான். ஆனா அதுல என்ன ஆச்சுன்னா, பின்னாடி ஸ்பைனல் கார்ட்ல இருந்து அந்த நெக்ஸ்ட் கழுத்துக்கும் நமக்கு அவங்களுக்கு அடிபட்டுருச்சு. அடிபட்ட உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி தான், ஒரு 2-3 ஹவர்ஸ் டிராவல் பண்ணி தான் கூட்டிட்டு போனாங்க. போயிட்டு போகும்போது அவங்களுக்கு காதுல, மூக்குல எல்லாம் பிளட் வந்திருந்தது. அப்புறம் ட்ரீட்மெண்ட் அவங்களுடைய இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்க அண்ணா ஸ்மோக் பண்ணக்கூடிய பர்சன். அதனால ட்ராக்கியோஸ்டமிங்கிற அந்த ஒரு இது ப்ரொசீஜர் பண்ணாங்க. அந்த ட்ராக்கியோஸ்டமிங்கிறது நமக்கு சர்ஜரி டைம்ல நம்மளுடைய சுவாசம் தடசமாகாம இருக்கிறதுக்காக, டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்காக அவங்க கழுத்துல ஒரு ஹோல் போடுவாங்க. அத போட்ட பின்னாடி நம்மளோட ஸ்பீச் ரொம்பவுமே ரீஜெனரேட் ஆகுறது கஷ்டம். தென் அது ரொம்ப நாள் அப்புறம் அந்த கபம் எல்லாம் எடுக்கிறது, வெளியே எடுக்கிறது அந்த பைப்பு வழியா தான். ட்ராக்கியோஸ்டோமின்னா அதுக்குள்ள அந்த கழுத்திலேயே ஹோல் போட்டு ஒரு பைப்பு மாதிரி நம்மளோட விண்ட் பைப்புக்கும் வெளியே அவுட்டர் போர்ஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் டியூப் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது வழியா இன்னொரு டியூப் போட்டு தான் கபம் வரும்போது எடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா அன்னைக்கு எடுக்கும்போது அவ்வளோ ஒரு இது இல்லாம, அவ்வளோ ஒண்ணும் மாடர்னா எங்களுக்கு தெரியாம நாங்க அந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்ணி, அதிலிருந்து விட்டு வந்துருச்சு. ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அதையெல்லாம் எடுத்துட்டாங்க. தென் அண்ணா கோமா ஸ்டேஜ்ல தான் இருந்தாங்க. அ எங்க வீட்ல அவருக்கு இந்த அலோபதி அக்குபஞ்சர் மருத்துவத்துல ஈடுபாடு இருந்ததுனால, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது, இதெல்லாம் வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாரி சொன்னபோதும், ஈவன் இன்க்ளூடிங் எனக்கு வரைக்கும் அத பத்தி அவ்வளோ இது இல்ல. பயம் இருந்துச்சு. அதனால எங்க அப்பாவும் வெளிய கொண்டு வராம ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் வச்சாங்க. நான் ஆஃப்டர் 6 மந்த்ஸ்க்கு மேல ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளிய கூட்டிட்டு எங்க வீட்ல வச்சே அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரீட்மெண்ட் குடுத்து, வீட்டு ஆளுகளே தான், பிசியோதெரபி கூட வைக்கல. ட்ரீட்மெண்ட் குடுத்து அவருக்கு என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு அளவுக்கு நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வந்தாச்சு. அவரே அந்த மூக்குல ஃபுட் பைப் வச்சது எல்லாமே தூக்கி வீசிட்டாரு. தென் கொஞ்சம் கொஞ்சமா அவர் ரிகூப் ஆக ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு 7, 8 இயர்ஸ் ஆன பின்னாடியும் நல்லா நடக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தது. தென் நம்மளோட மருத்துவத்துக்கு அவங்க கோஆப்பரேட் பண்ணி வர்றதும் ரொம்ப சிரமமா இருந்துச்சு.
அப்புறம் அதுக்கிடையில எங்க அப்பா தவறுனது, அம்மா தவறுனது எல்லா விஷயங்களும் படிப்படியா அண்ணன் எல்லாம் தவறுன பின்னாடி, இந்த பெரிய அண்ணாக்கு வந்து இந்த விஷயம் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி, அவங்க கிட்ட எல்லா மெடிசின்ஸும் நிப்பாட்டி, அப்புறம் எக்ஸர்சைஸ் எல்லாம் குடுக்க ஆரம்பிச்சு, நானே ட்ரீட்மெண்ட் எல்லாம் குடுக்க ஆரம்பிச்சு, ஃபுட் மெத்தட் எல்லாம் மாத்துன பின்னாடி, அவங்க இப்ப வந்து என்னடான்னா, வாக்கர் பிடிச்சு நடக்குறாங்க. இப்ப சமீபமா வந்து ஒரு 1 மந்த் பிஃபோர் வந்து அவங்களா வந்து தனியா அ அ ச இது அ செவுத்துல கை வச்சு நடந்து உள்பக்க பெட்ரூம்ல இருந்து வெளிய வரைக்கும் வராந்தா வரைக்கும் வந்திருக்காங்க. இத்தனைக்கும் நம்மளோட ஃபுட் மெத்தட் எல்லாம் கோஆப்பரேட் பண்ணாமயே. சரிங்களா? இதுக்கிடையில ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் வந்து என் பையனோட ஃப்ரெண்டோட அப்பாக்கு வந்து இந்த மாரி அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அது எப்படி கேட்டிருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 8 மந்த்ஸ் பிஃபோர் வந்து அந்த தம்பியோட அப்பா வந்து ஒரு 3 மணி டைம்ல அ திடீர்னு வந்து பேச்சு வந்து நின்னுடுச்சு. சடனா அவங்க வந்து ஒரு வாய்ஸ் மட்டும் கேட்டு அவங்க வைஃப் போய் பார்த்துருக்காங்க. அப்போ கை, கால் வந்து கொஞ்சம் அ அ ஒ அந்த ஒரு வைப்ரேஷன் ஆயிருக்குது. அப்புறம் பேச்செல்லாம் நிக்கவும் அவங்க கேஎம்சிஹெச் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு 2 டேஸ்லயே அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, லெஃப்ட் பிரெயின்ல வந்து ஒரு சர்ஜரி மாரி பண்ணியிருக்காங்க. என்னன்னா, அந்த இடத்துல ஒரு கை அளவுக்கு நம்மளுடைய கையில இருக்கக்கூடிய உள்ளங்கை அளவுக்கு வந்து அந்த இடத்துல அந்த ஸ்கேல்பே இல்ல. மண்டையோட இல்ல. நம்ம கை வச்சுட்டோம்னா, ஒரு பால் உள்ள வைக்கிற அளவுக்கு அங்க வந்து ஹோல்ஸ் ஆகும். ஆனா, நான் ட்ரீட்மெண்ட் போறதுக்கு முன்னாடி அந்த ஹோல்ஸ் வந்து நல்லா பெருசா பால் மாரி வீங்கிட்டு தான் இருக்கும். அப்புறம் இவங்க ஒரு 8 மந்த்ஸ் அதுல வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. அ இந்த மாரி ட்ராக்கியோஸ்டோமி அந்த ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க. கூட ஃபுட் பைப் வச்சிருக்குது. அது எங்க போட்டிருக்குன்னா, CV13 அந்த இடத்துல தான் போட்டிருக்குது. கன்டினியூஸா நான் பேசிட்டு இருக்கேன். கடைசியில வந்து உங்களுடைய டவுட்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ம். அந்த அந்த ஃபுட் பைப் வச்சிருக்கிறது, இந்த ஒரு பொசிஷன்ல தான் அவங்க அ யூரினரி அந்த பேக் பைப் எல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ரிசல்ட் 8 மாசம் வந்து எல்லா பக்கமும் பார்த்துட்டோம். இல்ல எ எந்த ட்ரீட்மெண்ட் குடுக்கலான்னு யோசிச்சுட்டும் அவங்களுக்கு கரெக்ட்டான ஒரு ரிசல்ட் வராம இதிலேயே தொடர்ந்து இருந்ததுனால, பிசியோதெரபி டெய்லி வந்து ஒரு 12:00 நைட் 12 அவருக்கு டைம் இல்லங்கிறதுனால நைட்டு 10 மணிக்கு மேல, 11 மணிக்கு மேலலாம் வந்து பிசியோ பண்ணி குடுத்துட்டு போயிருவாங்களாமா. அப்புறம் எல்லாம் முடிச்ச பின்னாடி எங்கிருந்தோ இது வந்து இதுல ரிசல்ட் கம்மியா இருக்கு. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வேற ஏதாச்சும் பார்க்கலான்னு சொல்லி தான் அவங்க சந்தேகத்துல தம்பிகிட்ட கேட்டாங்க. என் பையன்கிட்ட, அவங்க பையன். அப்புறம் நாங்க போய் பார்க்கும்போது, இத்தனைக்கும் அவங்க யாரையும் வந்து அ மத்த யாரையுமே ரிலேஷன்ஸ் யாரையுமே விசிட் பண்ண விடுறதில்ல. அங்க போய் நம்ம பார்க்கும்போது, பல்ஸ் பார்த்தபோது, பல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நார்மலா இருக்குது. தென் அ அந்த அளவுக்கு எல்லா பல்ஸும் சரியா வருதான்னு பார்த்தா, அதுவும் இல்ல. அப்நார்மலா இருந்துச்சு அவங்களோட கண்டிஷன்ஸ். தென் என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட்டு போன உடனே டியூ 20 குடுத்துட்டேன். தென் அதுக்கு பின்னாடி கை, கால் எல்லாமே வந்து ஒரு உயிரோட்டம் இல்லாத அ ஒரு நிலையில தான் இருந்தது. நம்ம குமார் சார் சொல்லுவாங்க ஆரம்ப காலத்திலேயே, பிரபஞ்ச சக்தி அத எப்படி உணர்றதுன்னா, வெப்பம் மூலமா தான் அந்த பிரபஞ்ச சக்திய நம்ம உணர முடியும். பசி உருவாகுறதுக்கு ஒரு வெப்பம் வேணுங்கிறது சார் சொல்லுவாரு. அந்த ரேஞ்சுல நம்ம பார்க்கும்போது, அவங்களோட கை, கால்கள் பார்க்கும்போது, கால் ஃபுல்லா பார்க்கும்போது, உயிரோட்டம் ரொம்ப குறைஞ்ச மாரி இருந்துச்சு. ஒரு நல்ல வெப்ப சக்தி இல்லாம. அதனால நான் அந்த அ வெப்பத்த தூண்டிவிடக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டேன். தென் அவருக்கு வேற என்னன்னா, ஃபுட் சேஞ்ச் ரொம்பலாம் நான் வந்து அவங்க கிட்ட வந்து ப்ராப்ளத்த பத்தியெல்லாம் வந்து டீட்டெயிலா கேஸ் ஸ்டடி எல்லாம் எடுக்கல. ஏன்னா, எங்க அண்ணாக்கு இந்த மாரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதனால இவுங்க அண்ணா வந்து இம்ப்ரூவ் ஆயி வந்திருக்காங்கங்கிறதுனால, இந்த விஷயத்த நான் வந்து அவங்க கிட்ட ஷேர் பண்ணி, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்ல தான் ஆக்சுவலா அவங்க வீட்டுக்கு போனதே. போய் அவங்களுக்கு ஒரு 1 டைம், 2 டைம் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு வந்த உடனே அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் ஃபீல் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரீட்மெண்ட் குடுக்கும்போது, என்ன செஞ்சேன்னா, அவங்களுக்கு அடிக்கடி ஒரு 10 நிமிஷத்துல ஒரு தடவ என்ன ஆகும்னா, இருமல் வரும். அந்த அந்த ஹோல்ஸ் கழுத்துல போட்டிருக்கக்கூடிய ஹோல்ஸ்ல இருந்து அந்த கபம் வந்துட்டே இருக்கும். அப்ப அவங்க ஒரு டியூப் வச்சு அதைய எடுத்துக்குவாங்க. ஆ அப்படி ஒரு 2, 3 டைம் வந்துட்டே இருந்துச்சு பேசுறதுக்குள்ள. என்ன பாயிண்ட்ஸ் குடுத்தேன்னா, LU8 அண்ட் LU10 அந்த
இருமல் வரும்போதே அவங்க கிட்ட அந்த பாயிண்ட்ஸ வந்து ஆக்டிவேஷன் பண்ண சொல்லிருவேன். ஜஸ்ட் ஒண்ணு புடிச்சு அந்த இடத்துல பிரஷர் குடுக்க சொல்லிருவேன். அத செய்யும்போதே இம்மீடியட்டா அந்த வரக்கூடிய இருமல் வந்து ஒரு 1 மினிட் கன்டினியூட்டி வர்றது வந்து ஒரு 5, 10 செகண்ட்ஸ்லயே வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. தென் அப்படியே அவங்களுடைய ஃபுட்ட சேஞ்சஸ் பண்ண சொல்லிட்டேன். கம்பல்சரியா நீங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 200 ml ஃபுட் வந்து குடுப்பாங்க. அதுவும் 5 வேள, 6 வேள கூட இல்ல. 8 வேள ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க நாங்க போகும்போது. அப்புறம் அது என்ன சொல்லிட்டேன், அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வெறும் சூப் ஐட்டம்ஸ் மட்டும் குடுக்க சொல்லிட்டேன். சார் சொன்ன மாரி வெண்டைக்காய் சூப்பு குடுக்க சொல்லிட்டேன். 7:00க்குள்ள அந்த ஃபுட்ட வந்து முடிக்க சொல்லிட்டேன். அதுதான் அவங்களுடைய லாஸ்ட் ஃபுட். ஒரு மினிமம் வந்து 5 வேள தான் 5 டைம் தான் ஃபுட் குடுக்கறது. அதுவும் ஃபுல்லா சூப் ஐட்டம்ஸ்ங்கிற மாரி கொண்டு வந்துட்டேன். ஒரு 1 வீக் ஒரு 1, 2, 3, 4 வீக்ஸ் வந்து அவங்க நல்லா ஃபாலோ பண்ணாங்க. நம்ம சொன்னது மட்டும் தான் செஞ்சாங்க. கூட வந்து என்ன பண்ண சொல்லிட்டேன்னா, கால்ல வந்து நல்லா எண்ணெய் எல்லாம் கால் விரல், கை விரல்ல எண்ணெய் தேய்ச்சுட்டு, சன்லைட் படுற மாரி உட்கார வைக்க சொல்லிட்டேன். தென் அத முடிச்சுட்டு சில டைம்ல வந்து ட்ரை கிளாத் வர துணி வச்சுட்டு, தோசைக்கல் சுட வச்சு ஒத்தடம் குடுக்க சொல்லிருவேன். இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சது எப்படின்னா, வீக்கம் வந்து குறைஞ்சிருச்சு. லெஃப்ட் சைடு வந்து பிரெயின்ல அந்த ஸ்கேல்ப் ரிமூவ் ஆயிருக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு பால் வைக்கிற அளவுக்கு, உள்ளங்கை அளவுக்கு அந்த இடத்துல ஒரு இது இருந்துச்சு. வீக்கம் இருந்துச்சு. நம்ம ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு வந்த பின்னாடி அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த வீக்கம் வந்து நல்லா குறைஞ்சிருச்சு. நம்ம கை வந்து சுருட்டி அதுக்குள்ள பாலே உள்ள வைக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த இடத்துல பள்ளம் விழுந்துருச்சு. அது அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை உருவாயிடுச்சு. தென் என்னன்னா, அவங்க கிட்ட வந்து பாயிண்ட்ஸ் நம்மளுடைய ஜிங்கல் பாயிண்ட்ஸ் நெகக்கண் ஓரத்துல இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயா இருக்கும்போது ஸ்டிமுலேட் பண்ண சொல்லுவேன். தென் கைய வச்சு அவங்களோட கை வச்சு நல்லா ரப் பண்ண சொல்லுவேன். அப்ப வந்து இவரோட கை, காலெல்லாம் வந்து நல்லா அந்த ஆற்றல் இது ஒரு ஹீலிங் ப்ராசஸ் தான். அந்த ஆற்றல்ல வந்து அவங்களுக்கு வந்து நல்லா வந்து சேஞ்சஸ் வர்றது தெரிஞ்சிருச்சு. தென் வேற என்ன? ம். மெயின் ஃபுட்டோட இது பண்ண உடனே அவங்களுக்கு அந்த இது ம் கபத்தோட அளவு எடுக்கிறது ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 25, 30 டைம்ஸ் வந்து அவங்க அந்த இது கபத்த வந்து டியூப் வழியா எடுப்பாங்க. அத வந்து ஒரு 10 டைம்ங்கிற மாரி குறைஞ்சிருச்சு. தென் யூரின் போறது வந்து கலர் ஆரம்பத்துல ஒரு 2 வீக் எல்லாம் 2 வாரமெல்லாம் வந்து அவங்களுக்கு கலர் வந்து டிஃபரெண்ட் சேஞ்சஸா வந்துருந்துச்சு. அப்பவும் வந்து அவங்கள வந்து எதனால வருது? அத பத்தி பாதர் ஆக வேண்டாம். அப்படிங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி, அ அவங்கள வந்து அந்த உணர்விலிருந்து வெளிய கொண்டு வந்துட்டேன். தென் நான் போகும்போது அவங்களுக்கு என்ன பிபி மெடிசின் எடுத்துட்டு இருந்தாங்க. நியூரோ மெடிசின் எடுத்துட்டு இருந்தாங்க. தென் பிளட் கிளாட் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு மெடிசின், ஃபிக்ஸ் வராம இருக்க ஒரு மெடிசின், மோஷன் போறதுக்கு டேப்லெட் மாரி ஒண்ணு வைப்பாங்க. இதெல்லாமே வந்து அவங்களுக்கு என்ன ஒரு 2, 3 வீக்ஸ் முடிஞ்ச உடனே நல்ல ரிசல்ட் வந்த உடனே, அவங்கள வந்து பிபி மெடிசின் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க சொல்லிட்டேன். அந்த நியூரோ எல்லாமே டெய்லி குடுக்கறது எல்லாமே ஆல்டர்னேட் டேஸா மாத்தி குடுக்க சொல்லிட்டேன். தென் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டேப்லெட் குடுக்குற இடத்துல வந்து அதோட அளவு குறைச்சு பாதி குடுத்தா போதுங்கிற விஷயத்த சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு காலகட்டத்துல ஃபுல்லா அந்த அவங்க ஹோம் நர்ஸ் வந்து இருந்தபோது, டேப்லெட்டே குடுக்காம விட்டதெல்லாம் கூட இருந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் டைம் போகும்போதே ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும்போது, அவங்களுக்கு பாடி வந்து டெம்பரேச்சர் ரெய்ஸ் ஆகும். அப்போ அந்த டெம்பரேச்சர் ரெய்ஸ் ஆகுறது வந்து, இந்த பாயிண்ட்ஸ் குடுக்க ஆரம்பிச்சதுலருந்து, அவங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் ரெய்ஸ் ஆகும்போது, நம்மளுடைய சுண்டு விரல அல்ல மோதிர விரல வந்து நல்லா பிரஸ் பண்ணி விட சொல்லிட்டேன். அத பண்ண பண்ண ஒரு 1, 2 தடவ அந்த மாரி ரெய்ஸ் ஆயி, அப்புறம் கிராஜுவலா அது குறைய ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் அந்த டெம்பரேச்சர் ரெய்ஸ் ஆகுறதுங்கிற விஷயமே காணாம போச்சு. தென் ட்ரீட்மெண்ட் குடுக்க அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட்டே எனக்கு எப்பவுமே வந்து பர்ட்டிகுலர் பாயிண்ட் சொல்லி எல்லாம் நான் குடுக்க மாட்டேங்க. எனக்கு அங்க போய் என்ன தோணுதோ அதையெல்லாம் உங்களுக்கு செஞ்சு குடுத்துருவேன். அதுல K2, லிவர் 2, UB60, ஸ்ப்ளீன் 2, ஸ்ப்ளீன் 3, DU20 தென் அ அந்த DU26 மூக்குக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த மூக்குக்கு ஜஸ்ட் பிலோல இருக்கக்கூடிய அந்த இது.
அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் குடுக்கங்க, அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கவும் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அப்பா ரெடி ஆயிருவாரு. முதல்லயே அவங்களுக்கு இருந்த நம்பிக்கைய விட இன்னும் ரெடி ஆயிருவாருங்கிற நம்பிக்கை வந்துச்சு. இதுல என்ன எனக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, நம்ம எல்லாம் குடுத்து ரெடி பண்ணி வைக்கும்போது, அ அந்த பிசியோதெரபிஸ்ட் வந்து சொல்லுவாங்க, "இவர் வந்து ரொம்ப வீக்கா இருக்காரு. நீங்க ஏன் இப்படி வச்சிருக்கீங்க?" அ அ இன்னொன்னு ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ஷூர்ங்கிற ஒரு பவுடர் தான் ரெக்கமெண்ட் பண்ணி குடுத்திருந்தாங்க. அந்த பவுடர ஸ்டாப் பண்ணி வெறும் நம்மளுடைய சூப் ஐட்டம்ஸ் குடுத்த பின்னாடி தான் அவங்களுக்கு நெறைய ரிசல்ட் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த பிசியோதெரபிஸ்ட் வந்து "நீங்க ஏன் இப்படி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு வந்த பின்னாடி, நைட்டு வந்து அவங்களோட இன்னொரு பையன 2 பசங்க அவங்களுக்கு, இன்னும் மேரேஜ் ஆகாத குழந்தைங்க. 30, 27ங்கிற ரேஞ்சுல. அந்த பையன்கிட்ட சின்ன பையன்கிட்ட "ஏன் இப்படி வச்சிருக்கீங்க? நீங்க ஃபுட்டே குடுக்குறது இல்லைங்களா? அவர் ரொம்ப வீக்கா இருக்காரு, ரொம்ப வீக்கா இருக்காருன்னு" சொல்லிட்டு, படிப்படியா ரிசல்ட் வர என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிக்கன் சிக்கன், சோயா, தென் என்ன ஃபுட்டு இதெல்லாமே ரைஸ் இதெல்லாம் அடிச்சு குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து அ அந்த கோல்டோட இது வந்து பிரச்சனை வந்து அதிகமாகுறது அவங்களால உணர முடியுது. மறுபடியும் வந்து அவங்க கிட்ட வந்து இந்த மாரி இப்படி இருக்குதே, முன்ன இருந்ததுக்கு ஏன் இப்படி ரைஸ் ஆக காரணம் அப்படிங்கிறது உணர வச்சு கேள்வி கேட்டு அவங்கள எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசின பின்னாடி, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இயற்கை வைத்தியம் புத்தகம் கொண்டு போய் குடுத்தேங்க. இன்னொரு மெயினான ஒரு ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இயற்கை வைத்தியம் புத்தகம் எத்தன தடவ படிச்சாலும், நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி, இயற்கை வைத்தியம் புத்தகம் எல்லாருமே படிக்கணுங்க. தென் அவங்க கேட்பாங்க, இந்த சரியாகுமா? சரியாகுமா? அ இந்த அக்குபஞ்சர் மருத்துவம் உங்களுடைய அ உங்க வீட்ல அவருக்கு வந்து அந்த அம்மா தான் பேசுவாங்க. தம்பியோட அம்மா வந்து பேசுவாங்க. அவங்களுக்கு தான் நெறைய நம்பிக்கை குடுத்து, நெறைய யோசிக்க வச்சு, நல்லா கோஆப்பரேட் பண்ண வச்சது. அ பிரபஞ்சம் மேல நீங்க வந்து நல்லா நம்பிக்கை வைங்க. கட்டாயமா உங்களுக்கு சுகப்படுத்தும் அப்படிங்கிறதும், அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்தையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இதுல சேஞ்சஸ் வருத்திக்குங்கன்னு, அப்படி பட்டும் படாம அவங்கள வந்து நல்லா கான்ஃபிடன்ஸ் லெவல் கொண்டு வந்த பின்னாடி தான், இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா சக்சஸா வந்துச்சு. இப்போ பேசக்கூடிய விஷயம் பார்த்தன்னா, நமக்கு வந்து இந்த ட்ரக்கியோஸ்டோமிங்கிற பேர் கேட்கும்போது நமக்கு என்னமோ பெரிய ஒரு தெரியாத ஒரு விஷயம் மாரி இருக்கும். ஒண்ணும் இல்ல. ஸ்டோமாங்கிறது வந்து ஹோல். நம்ம ஹோல்ஸ் போடுறதுக்கு அந்த இடத்துல இந்த அ மெடிக்கல் வேர்ட் வந்து ஸ்டோமா அப்படிங்கிறது. தென் அந்த நம்மளுடைய தொண்டை பகுதி, அந்த அந்த ஏரியாவுக்கு வந்து ட்ராக்கியான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு ப்ராசஸுக்கு பேரு ட்ராக்கியோஸ்டோமின்னு. இது மெயினா வந்து இப்ப அது நியூ ஃபேஷன்ங்கிற மாரி எல்லாருக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் இல்ல அனஸ்தீசியா பண்ணும்போதோ, அப்படி நெறைய பெர்சன்ஸுக்கு இந்த மாரி ஒரு இத செஞ்சுர்றாங்க. ஆனா அத பண்ண பின்னாடி நமக்கு என்ன ஆகும்னா, நம்மளுடைய அந்த வாக்கல் சோடுன்னு இருக்கு. அந்த அ அந்த ஃபுட் பைப் அல்லாம விண்ட் பைப்பு, தென் அந்த வாக்கல் சோடு வழியா ம் ஏர் வந்து பாஸ் ஆகும்போது தான் கரெக்ட்டா நமக்கு பேச்சு வந்து சரளமா இருக்கும். இது ஹோல்ஸ் போடும்போது என்ன ஆகும்னா, அந்த பேசக்கூடிய அந்த காத்தோட சர்க்குலேஷன்ல மாற்றம் வரும்போது நமக்கு பேச்சு வந்து கட் ஆயிடும். அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு இது எங்க அண்ணாக்கும் இருந்துச்சுங்க. ஆனா வந்து அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சர்டைன் லிமிட்டுக்கு மேல அந்த ஹோல்ஸ் எல்லாம் அந்த பைப் எல்லாம் எடுத்து அடைச்ச பின்னாடி அது தானாவே வந்து அது அடைஞ்சிருச்சு. அடைஞ்ச பின்னாடி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்க வீட்ல இருக்கிறவங்க பேசுறதுக்கு ட்ரை பண்ணா, அவங்களுக்கு வர்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சு பேசுறதுக்கு. ஆனா, இப்போ ஓரளவுக்கு அவங்க பேசும்போது எங்களால புரிஞ்சுக்க முடியுது. பட் அவுட்டர் பெர்சனால புரிஞ்சுக்க முடியாது. அவங்க வீட்டாளுகளுக்கும் அவங்க என்ன சொல்றாங்கங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இந்த கான்ஃபிடன்ஸ்ல இவங்க கிட்ட நான் சொல்லிட்டு, "இந்த மாரி இருக்குதுங்க. நீங்க தைரியமா பண்ணுங்க." அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன்.
தென் இப்போ ரீசெண்டா என்ன பண்ணிட்டாருன்னா, இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா, அவரு கோமா ஸ்டேஜ்ல இருக்குன்னு தான் சொல்லிட்டு நாங்க போனது. 8 மாசத்த ட்ரீட்மெண்ட் முடிச்ச பின்னாடியும் அவங்களுக்கு கோமால இருந்து வெளிய வரலங்கிற மாரி. நம்ம போகும்போது அவருக்கு வந்து கூப்ட்டாலெல்லாம் தெரியாத மாரி எல்லாம் இருந்தது. அப்போ ட்ரீட்மெண்ட் குடுத்த பின்னாடி அவங்க கிட்ட நல்லா தூங்க விட சொல்லுவேன். தென் அவருக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ, அவங்களோட வாய்ஸ் கேட்கிற விதத்துல பேச வைப்பேன். அ அப்புறம் ட்ரீட்மெண்ட் குடுத்த பின்னாடி என்ன ஆச்சுன்னா, அவருக்கு பிடிச்ச ஒரு பெர்சன வந்து வீட்டுக்கு கொண்டு வர சொன்னபோது, கூட்டிட்டு வந்துட்டு பேச வச்சபோது, அவர் கூப்பிடவும் இவரோட கண்ணிலிருந்து தண்ணி வந்துருச்சு. தென் அந்த மாரி இது எல்லாமே நமக்கு பாசிட்டிவான சிம்ப்டம்ஸ் தான். ஆ தென் வேற என்னன்னா, அவரு வந்து கோமால இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா, நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்க 2, 3 மாசத்துக்கு பின்னாடி இப்போ ஒரு 2 1/2, 3 மாசம் இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த 3 மாசத்துக்கு பின்னாடி அவருக்கு என்னன்னா, கைய நீட்டுங்க, கால நீட்டுங்கன்னா, அவர் கைய நீட்டுறாரு, கால நீட்டுறாரு, கண்ண திறக்குறாரு, தலைய கொஞ்சம் ரெய்ஸ் பண்ணி பாக்குறாங்க. தென் அவருக்கே வந்து உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் இந்த இதுல கழுத்துல வச்சிருக்கக்கூடிய பொருள், தென் ஃபுட் பைப் வச்சிருக்கிறது, யூரின் டியூப் எல்லாத்தையும் வந்து அவரா வந்து கைய வச்சு அத எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. அத வந்து எப்பவுமே இவங்களால பார்க்க முடியலங்கிற ஒரு கண்டிஷன்னால கைய கட்டி வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தென் ஒரு டைம்ல என்னன்னா, அவருக்கு வந்து தும்மல் வந்தபோது நல்லா தும்மிட்டாரு. அ மூக்கு வழியா அந்த சளி வந்துருச்சு. வாய் வழியா ஏதோ ஃபுட் பார்ட்டிக்கிளும் ஓ அந்த தண்ணி வந்து அதுவும் வந்து வந்துருச்சு. அப்போ இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம், ஒரு கோமால இருக்கக்கூடிய பெர்சன் இதெல்லாம் செய்வாங்களா? இப்பவும் அவங்களுக்கு வந்து ஒரு கடந்த அவங்க பையன வந்து என்ன சொல்லிட்டேன், எவ்வளோ நாள் நம்ம போய் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்க முடியும்? ஸோ, இதோட டியூரேஷன் எப்ப ரெடி ஆகுங்கிற கேள்வி அவங்களுக்குள்ள இருக்குங்கிறதுனால, நீங்க இந்த மருத்துவத்த படிச்சிருங்க. அப்படிங்கிறதுல அவங்க பையன வந்து படிக்க சொல்லிட்டேன். அவர் வந்து படிக்க ஃபர்ஸ்ட் டே வர்றாங்க. அ ஃபர்ஸ்ட் டே முடிச்சு 2ண்ட் டே வரும்போது ஃபர்ஸ்ட் டே முடிச்சுட்டு வீட்டுக்கு போம்போது என்னாச்சுன்னா, அந்த கழுத்துல அந்த டியூப் வச்சிருப்பாங்க. ட்ராக்கிஸ்டமி வச்சுட்டு அந்த பைப்பு வச்சிருக்கும் இல்லைங்க, அதையெல்லாம் தூக்கி வீசிட்டாரு அவரு. ஆள் இல்லாத நேரத்துல அத பறிச்சு அப்படியே தூக்கி வீசிட்டாங்க. வீசுறதுன்னா எடுத்துட்டாங்க. அப்புறம் இம்மீடியட்டா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்ஷூர் பவுடர் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பகல் ஃபுல்லா அவங்களுக்கு அந்த கபம் பிரச்சனை பரவாயில்லங்கிற மாரி இருந்துச்சு. ஆனா நைட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகவும், அவரா வந்து துப்ப ஆரம்பிச்சா தான் இத வந்து எடுக்க முடியுங்கிறதுனால, இன்னும் 2 மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கங்கிற ஸ்டேஜ்ல அவங்கள கொண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்ப என்னன்னா, இதிலிருந்து நம்ம செல்ஃப் அனலைசேஷன்ங்கிறது இதிலிருந்து நம்ம நெறைய எடுத்துக்க வேண்டியிருக்குங்க. ஏன்னா, நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அ அ நம்மளுடைய வாழ்வியல் கல்வி நமக்கு வந்து தெரியலன்னா, யாரா இருந்தாலும் நவீன மருத்துவத்த தேடி தான் போவாங்க. பட் நம்ம வந்து சில குறிப்பிட்ட விஷயங்கள் நம்ம புரிஞ்சு வச்சுட்டோம்னா, நம்மள சார்ந்த நபர்களுக்கோ, நம்ம சொசைட்டிக்கோ வந்து நம்ம இதுல இருக்கிறதுனால கத்துக் குடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால, நீங்க அத ஷேர் பண்ணணுங்கிறது. சொல்றாங்க. ஆரம்பத்துல இதெல்லாம் ஏன் போடணும் அப்படிங்கிறது. தென் ஒரு விஷயம் டாக்டர் சொல்லிட்டேன்னா, இம்மீடியட்டா முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்க சொல்றது. இந்த மாரி இருக்கிற விஷயங்கள் நம்ம பப்ளிக் சொல்லணுங்கிறது. தென் வேற என்னன்னா, ம் அவங்க அம்மாகிட்ட அடிக்கடி நான் ஃபோன் பண்ணி பேசுவேன். எப்படி இருக்காங்க? என்ன பண்றாங்க? அதெல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு மனசுக்கு கான்ஃபிடன்ஸ் குடுத்துருச்சு. ஆ தென் ஒவ்வொரு விஷயங்கள் வரும்போதும், அவங்க கிட்ட இது இதனால தான் வருது. அது சரி பண்ணத்தான் வருது. அதனால வந்து இதெல்லாம் மாத்திருங்க. ஒவ்வொன்னும் அந்த மூக்கிலிருந்து அ கபம் மாரி வரும்போதோ, இல்ல சாப்பிட்ட ஃபுட் பார்ட்டிகிள்ஸோ, இல்ல ஏதோ ஒண்ணு வெளிய வரும்போது அவங்க பசங்க பயந்துக்குவாங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க நல்லா தூங்க வைங்க. அவருக்கு வந்து ரிகவரி சிம்ப்டம்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நைட்டு பேசாம படுத்து, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, அப்பா நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டாங்க. அப்ப அவங்கள உணர வச்சுருவேன். இதுல விஷயங்கள் வந்து இந்த இந்த மாரி நடந்துட்டு இருக்குங்கிறத உணர வைக்கும்போது, அவங்களுக்கு வந்து ஒரு மனசு வந்து நிம்மதியாயிடும்.
தென் சார் நம்ம குமார் சார் அடிக்கடி சொல்லுவாரு. எந்த ஒரு நபரா இருந்தாலும் அவங்கள வெறுமனே ட்ரீட்மெண்ட் மட்டும் குடுத்தாங்கன்னா, அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்களுக்கு கல்விங்கிற விஷயம் நம்ம வந்து குடுத்து தான் ஆகணும். அப்பதான் அவங்க தெளிவடைவாங்க. நம்மளே ஒரு விஷயத்த வந்து இப்ப இவ்வளோ தூரம் நான் சொன்னாலும், உங்களுக்கு புக்ஸ் படிக்க தான் உங்க மனசுல இருக்கக்கூடிய கேள்விக்கு எல்லாமே வந்து பதில் கிடைக்கும். அப்பதான் நமக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அ அதனால புக்கு படிச்சு அந்த சார் வந்து அப்படித்தான் 2011ல நான் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு, சார் கூட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்காக சாரோட கிளினிக் போவேன். அப்ப சார் ஒவ்வொருத்தரும் வந்தாங்கன்னா, ட்ரீட்மெண்ட் குடுத்த பின்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் ட்ரீட்மெண்ட் வந்து 1/4 மணி நேரம் கூட இல்ல. நீடில் போட்டு ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் படுக்க வைப்பாங்க. அப்புறம் அவர் பேசுறது தான் 1/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் இருக்கும். அந்த வந்த பேஷண்ட் போறதுக்கே ஒரு சில பேஷண்ட் வந்தா 1 மணி நேரம் இருக்கும். ஆனா, அவங்க கிட்ட கட்டாயமா பெண்களே உங்களுக்காக, அப்புறம் அக்குபஞ்சர் புரிந்து கொள்ள எளிய வழி, என்ன சாப்பிடலாம், கேள்வி பதில் புக்கு, இயற்கை வைத்தியம் இது எல்லாமே குடுப்பாங்க. அப்படி ஒரு தெளிவு அடைஞ்ச பின்னாடி அவர் என்ன சொல்லுவாருன்னா, "நீங்க இன்னைக்கு இந்த புக்க படிச்ச பின்னாடி 1 பேஜ் இல்ல 2 பேஜ் படிச்ச பின்னாடி எனக்கு ஃபோன் பண்ணுங்க." இதெல்லாம் ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஞாபகப்படுத்துறேன்னா, நம்மளுடைய வைத்தியம் வந்து அ எளிமையான வைத்தியமா இருந்தாலும், மக்கள் வந்து நம்பிக்கையோட அத ஏத்துக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம். அதனால இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு எகைன் ஞாபகப்படுத்துறேங்க. தென் இன்னொரு மிராக்கிள் அவருக்கு என்ன நடந்ததுன்னா, மெயின் சூப்பு வகையில ஆம் சுண்டக்கா சூப்பு வந்து குடுக்க சொல்லுவேன். பச்சை சுண்டக்கா சூப்பு. தென் நைட்டு வெண்டைக்காய் சூப்பு, வெண்பூசணி சூப்பு, அரசாணிக்காய் சூப்பு. அது இல்லாம அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த முடக்கத்தான் கீரை கஷாயம் மாரி வச்சு குடுப்பாங்க. கீழார் நெல்லியோட இலைய வந்து கொதிக்க வச்சு குடுப்பாங்க. இது எல்லாமே வந்து சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் தான். நம்மளுடைய உடம்ப ரெடி பண்றதுக்காக நம்ம குடுக்கக்கூடிய ஒவ்வொரு இதுதான். ஆ இதெல்லாம் தெரிஞ்சு தான் செய்யணும்னு இல்ல. அன்றாட உணவுல நம்மளே வந்து முருங்கீரையோ, இல்ல கீழார் நெல்லியோ, இல்ல ஒவ்வொரு சூப்பும் ஒவ்வொரு நாளும் எடுக்க நம்மளோட உடம்புக்கு வந்து எனர்ஜி தான். அப்படி குடுக்க குடுக்க என்னன்னா, ஒரு நாள் வந்து அவங்களுக்கு யூரின்ல ம் அ ஸ்டோன் வந்து ஒரு 2, 3 ஸ்டோன் வந்து அவங்களுக்கு வெளிய வந்துருச்சு. இதெல்லாமே வந்து மிக ஆச்சரியத்துக்குரிய விஷயம். அவங்களுக்கு வந்து பெயின் ரொம்பவுமே இருந்துச்சு. அப்பல்லாம் அவங்க கூட இருந்த ஹோம் நர்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணி குடுப்பாங்க. என்கிட்ட கேட்பாங்க, "இந்த மாரி இருக்குங்க. என்ன பண்றதும்மா?" அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபோன் பண்ணி இந்தந்த விரல்ல நீங்க வந்து சும்மா மசாஜ் பண்ணி குடுங்க. இல்ல அழுத்தம் குடுங்க. அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவங்க செய்யவும் இந்த மாரி எல்லாம் நடந்துருச்சு. தென் வேற என்ன நமக்கு சொல்ல வேண்டியது? ம். நல்லா அவங்களோட ஸ்கின் வந்துங்க, நார்மல் பெர்சனோட இப்ப நம்ம கூட வந்து வெயில்ல போறோம், ஒர்க்குக்கு போறது, அது இதுன்னு ஆகும்போது நம்ம ஸ்கின் கூட ரொம்ப ட்ரையா இருக்குங்க. ஆனா இந்த பெர்சனுக்கு இதெல்லாம் செஞ்ச பின்னாடி, அவரோட ஸ்கின் வந்து ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்ல எப்படி இருக்குமோ, அந்த மாரி அவரோட ஃபேஸ் தோற்றம் வந்துருச்சு. ஸ்கின் எல்லாம் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. தென் கை, காலெல்லாம் கொஞ்சம் நீட்டுங்கன்னு சொன்னாங்கன்னா, மெதுவா ஸ்லோவா நீட்டுவாங்க. அ அந்த லேடி வந்து பீரோல 2 அவங்க ரூம்ல பீரோ வச்சிருந்தாங்க. அந்த கபோர்ட்ல வந்து 2 தட்டு தட்டுன ஏதோ ஒண்ணு வச்சு சத்தத்த உருவாக்குனா, அந்த சத்தம் கேட்கிற பக்கத்துக்கு அவரு திரும்பி லைட்டா தலைய அசைப்பாரு. தென் நான் பேசுறேன்னு சொல்லி அவங்க கிட்ட உங்களுக்கு எப்படி இருக்கு? கேட்கிறேன் அப்படின்னு ஃபோன்ல வந்து அவர கூப்பிட்டு அண்ணான்னு கூப்பிட்டு பேசுனோம்னா, தலைய தூக்குங்க உங்களுக்கு தெரியுதா? அப்படிங்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தலைய தூக்க சொல்லிட்டேன்னா, தலைய லைட்டா தூக்கி அவங்க கிட்ட காமிப்பாங்களாமா. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் அங்க நடந்திருக்கு. ஆனா இன்னும் வந்து ஹாஸ்பிட்டல் பேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கோமா பொசிஷன்ல இருக்காங்கன்னு தான். இதுதான் நமக்கு வேதனையான விஷயம். ஆனாலும் வந்து அந்த கூட இருக்கக்கூடிய அவங்க வீட்டாள்க கிட்ட அவங்க சொல்றோம். இப்படி இந்த விஷயம்லாம் நடக்குதுல்ல, அப்புறம் எப்படி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மையா இருக்கும் அப்படிங்கிறது, அவங்கள கொஞ்சம் அன்பால தட்டி குடுத்து வெளிப்படுத்தும்போது, ஆமா சரிதான். இதுல எங்களுக்கும் உடன்பாடு இல்ல. இத்தனைக்கும் அந்த இது பிசியோ வாங்கக்கூடிய சார்ஜஸும் அதிகம். இதுல என்ன சொல்ல வர்றேன்னா, அவங்களோட கட்டி நம்ம யாரும் வந்து சயின்டிஸ்ட்டோ, ரிசர்ச்சோ எல்லாம் பண்றதில்ல.
எங்க வீட்ல அவர் சொல்றாரு, 10 பேருக்கும் ஒரே பாயிண்ட்ஸ் குடுத்தாலும், அவருக்கும் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் டாக்டர் சாரோட புக்கு, அக்குபஞ்சர் புக்ஸ் எல்லாம் அவரு நல்லா படிப்பாருங்க. அவரு சொல்லுவாரு, 10 பேருக்கு ஒரே விதமான பாயிண்ட் குடுத்தா அது ஒர்க் அவுட் ஆகாதுப்பா. சிலருக்கு ஏதோ ஒரு சிலருக்கு வந்து அந்த பாயிண்ட் வேலை செய்யாது. அதனால எல்லாருக்கும் ஒரே வைத்தியம் நம்ம எடுத்துக்க முடியாது. பெர்சன் டூ பெர்சன் சம்டைம் மாறும்." அப்படிங்கிற ஒரு விஷயம். தென் என்னோட அனுபவத்துல வர்றது என்னன்னா, வெளிய எல்லாருக்கும் நம்ம வந்து அ நல்லா உணர்வில கூட நமக்கு வந்து மாற்றங்கள் வருங்கிற விஷயத்த தான் நான் ஸ்பெசிஃபிக்கா உங்ககிட்ட சொல்ல வரேன். இப்ப இவங்களுக்கு வந்து அ கை, கால் அந்த ஸ்கின்ல வந்து பிரபஞ்ச சக்தியோட ஓட்டம் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒத்தனம் குடுக்க சொன்னது. இதே சமயம் இன்னைக்கு நான் நான் ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து, அ அவங்க வெளிய யுஎஸ்ல இருக்காங்க அவங்க சன் எல்லாம். கனடால இருக்காங்க. இன்னொருத்தர் யுஎஸ்ல இருக்காங்க. அப்ப இவருக்கு வந்து கொஞ்சம் வாழ்வுல வந்து அந்த பிளட் போறதுக்கு வந்து அ சில தடசங்கள் இருக்குது. வேகம் கம்மியா இருக்குது. அப்படிங்கிறதுனால அவங்க மெடிசின் எடுத்துட்டு இருக்காங்க. கூட நம்மகிட்டயும் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சமீபமா ஒரு 7, 8 மந்த்ஸா. பட் இந்த தடவ அவங்க மும்பை போயிட்டு வரும்போது செக் பண்ணியிருக்காங்க. வேற டாக்டர்ஸ் கிட்ட அவங்க செக் பண்ணோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம ட்ரீட்மெண்ட் குடுத்த பின்னாடி, அவங்களுக்கு அப்பப்போ வந்து அ திடீர்னு ஞாபகம் வந்து குறையுது. சடனா வந்து கண்ணெல்லாம் திறந்து அப்படியே உட்கார்ந்துக்கிறாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், எதனால இந்த விஷயம் வருது அப்படின்னு சொல்லும்போது, அவரு வந்து ரொம்ப ம் அ இது ஸ்ட்ரெயின் எடுத்து பேட்மிண்டன் விளையாட போறது. அப்புறம் இந்த ஏஜ்டு பெர்சன்ஸ் இந்த நானா நானில வந்து ஏஜ்டு பெர்சன்ஸ் எல்லாம் வந்து இப்ப நல்லா சின்ன பிள்ளைங்கள மாரி அவங்களும் வந்து அவங்களோட ஏஜ தெரியாம விளையாடுறதெல்லாம் செய்றாங்க. அது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் குடுத்துருக்கலாம். அப்படிங்கிறது எனக்கு நம்மளோட டாக்டர் சாரோட புக் படிச்சு பார்த்துட்டு, கணுக்கால் கிட்ட பிரஸ் பண்ணும்போது வீக்கம் வரும் அவங்களுக்கு. அந்த இது பிரஸ்ஸிங்ல இந்த ஹார்ட்டோட சிம்ப்டம்ஸ் தாங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. தென் குடுக்கக்கூடிய சர்டைன் மெடிசின்ஸ் வந்து ட்ரக்ஸ் நம்ம எடுக்கிறதா இருந்தா, அந்த டைமுக்கு அவங்க ரெஃபர் பண்ணி முடிச்ச பின்னாடி நம்மளோட பாடியில நெறைய சேஞ்சஸ் வரும்போது, அந்த ட்ரக்கே வந்து பாய்சனா மாறும். அதனால சில குறிப்பிட்ட விஷயம் நம்ம மகேஷ் சார் கிளாஸ் நடத்தும்போது சொல்லுவாங்க. பிபிக்கு குடுக்கக்கூடிய மெடிசின் வந்து அந்த இரத்த குழாய்கள் சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து குறைஞ்சு போயிடும். அந்த எலாஸ்டிசிட்டி வந்து இல்லாம ஆகும் அப்படிங்கிற விஷயம் நம்ம சார் நமக்கு சொல்லி தந்திருக்காரு. அது கரெக்ட்டா வந்து ஒரு சில மெடிசின்ஸ் எடுக்கும்போது அது ஹேப்பனிங் ஆகுது. அப்புறம் இவங்க என்ன நெனச்சுட்டாங்கன்னா, ஒரு ம் இது என்னமோ ஃபேஸ் மேக்கர் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனுக்கு இந்த தடவ அவங்க மும்பைல போயிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து சஜஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. என்கிட்ட லாஸ்ட் டைம் போன ஃப்ரைடே நான் போனபோது என்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனா சொல்றாங்க. அவங்க மிஸ்ஸஸ்க்கு வந்து கால் வலி. அதுக்கு பாயிண்ட்ஸ் போட்ட பின்னாடி சரியா இருக்கு, பரவாயில்லன்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் வந்த பின்னாடி அவரு சொல்றாரு. இந்த மாரி எனக்கு வந்து ஒரு ஃபேஸ் மேக்கர் வைக்கலான்னு இருக்கு. அடிக்கடி வந்து அம் தல சுத்தல் மாரியோ, ஒண்ணும் தெரியாம ஆகுது. ஞாபகம் இல்லாம ஆகுது. அப்படிங்கிற விஷயத்த சொல்லி என்கிட்ட என்ன பண்ணலாங்கிற மாரி அவரு ஒரு இது கேட்குறாரு. கொஞ்சம் யோசிச்சேன். நம்ம வந்து இல்ல, இது வந்து சரியில்லன்னு சொன்னாலும், அவங்க எல்லாமே ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க. நெறைய டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு வந்திருக்காங்க. அக்குபஞ்சரிஸ்ட் கிட்டயும் கேட்டுருக்காங்க. ஹோமியோ கிட்ட கேட்டுருக்காங்க. எல்லாருமே சடனா நீங்க வந்து செஞ்சுருங்க. கார்டியோனா நீங்க வச்சுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க. தென் அவங்க பையன் வீட்டுக்கு கனடா போறாங்க. நீங்க ஃப்ளைட்ல போறதுனால கம்பல்சரியா இது இம்மீடியட்டா செஞ்சுருங்க. ஆன் த வே ஏதாச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து அந்த இது வைக்க போயிருக்காங்க. என்னது ஃபேஸ் மேக்கர். அவங்க சாயந்தரம் 5:30 மணிக்கு நான் காலையில போறேன்னு சொன்னேன் முடியல. சாயந்தரம் 5:30 மணிக்கு எனக்கு 4:30க்கு கூப்பிடுறாங்க. "நீங்க வரேன்னு சொன்னீங்க. 4-7 தானே விசிட்டிங் டைம். நீங்க வர்றீங்களா?" "இல்ல மேம் இன்னைக்கு வந்து கண்டோலன்ஸ் ஒண்ணு போனதுனால எனக்கு நெகட்டிவா இருக்குது. நாளைக்கு காலையில வரேன்." அவருக்கு வந்து யூரின் முடியாம கஷ்டப்படுறாருங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னு. இரிட்டேட்டா இருக்கு அவருக்கு. ஃபேஸ் மேக்கர் காலையில வச்சுட்டு வந்தாச்சு.
ம். அப்புறம் இப்படி சொல்லவும், சரி நீங்க அந்த யூபி 66 பாயிண்ட் அந்த விரல வந்து நல்லா சுண்டு விரல வந்து மசாஜ் பண்ணி விட்டுருங்க. விரல் ஃபுல்லா. கூட வந்து ஒரு துணிய நனைச்சு தொப்புளுக்கு கீழே வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட எப்படி இருக்காங்கன்னு கேட்டபோது, யூரின் போயிட்டாங்க. ஒரு 500 எம்எல் பக்கம் போயிருக்குங்க. அவர் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டாரு. அப்ப எனக்கு யோசனை வருது. ஒருத்தருக்கு வந்து நல்லா ஸ்கின் ஆக்டிவேஷன் ஆகணும், இல்ல பாடிகள் வந்து பாடி ஆர்கன்ஸ் சேஞ்சஸ் ஆகணும்னு சொல்லும்போது, பிரபஞ்ச சக்தியோட குறைவ வந்து அ வெப்பத்த குடுத்து நம்ம அத கரெக்ட் பண்றோம். அதே இந்த பெர்சனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஒரு குளிர்ச்சியான உணர்வ குடுத்து, அந்த அவங்களுடைய இந்த ப்ராப்ளம் வந்து ரிலீவ் ஆகுதுன்னா, நம்ம பாடி மெக்கானிசம் எப்படி இருக்கு? ஒவ்வொரு பெர்சனுக்குங்கிறத அனலைஸ் பண்ண எனக்கே உணர வச்சுருச்சுங்க. அ தென் நெறைய அந்த இயற்கை வைத்தியத்துல டாக்டர்ஸே தான் வந்து ட்ரக்ஸ் வந்து தேவையில்லைங்கிறதும் சொல்லியிருக்காங்க. எப்பவுமே வந்து ஒரு ஒரு நபருக்கு வந்து வித்தவுட் அக்குபஞ்சரிஸ்ட் யாரா இருந்தாலும் எந்த ஒரு அ ட்ரீட்மெண்ட் அ குடுக்கக்கூடிய டாக்டர்ஸா இருந்தாலும், அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா அவங்க வந்து செல்ஃபா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது குறைவா தான் இருக்கும். பட் இயற்கை வைத்தியத்திலயும் சரி, நம்மளுடைய அக்குபஞ்சர் வாழ்வியலும் சரி, நமக்கு நம்மளே வைத்தியம் பார்க்கலாங்கிற ஒரு விஷயம். நம்ம அத தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. தென் வேற என்னன்னா, அப்ப எனக்கும் வந்து அடிக்கடி இது எல்லாமே வந்து என்னுடைய செல்ஃப் தாங்க நான் சொல்றேன். ஏன்னா, அடுத்தவங்களோடது சொல்றத விட என்னுடைய செல்ஃப் அனுபவங்கள் மட்டும் தான் நான் நெறைய சொல்லுவேங்க. என்ன சொல்லியிருக்காங்க, "த ஃபியூச்சர் பிலாங்ஸ் டூ தோஸ் ஹூ பிலீவ் இன் த பியூட்டி ஆஃப் தேர் ட்ரீம்ஸ்ன்னு." ஏன்னா, அ என்னோட பொண்ணோட விஷயத்துக்கும் சரி, பையனோட விஷயத்துக்கும் சரிங்க. மேரேஜ் ஆகும்போது, அ அவங்கள வந்து அந்த மணமேடையில நின்னு என் பசங்கள வச்சு, அ வேறப்பா கல்யாணமா இருந்துச்சுனாலும், அந்த பசங்களுக்கு கல்யாணம் ஆகுற மாரி, நல்ல பெரிய மண்டபத்துல ஆகுற மாரி எல்லாம் வந்து நான் மனசுல வந்து விஷுவலைஸ் பண்ணிருவேங்க. ஏன்னா ஏன்னா அந்த விஷுவலைசேஷனுக்கு ரொம்ப பவர் இருக்கு. நம்ம இப்ப போறோம்னா, அவங்க சுகமாயி எனக்கு நல்லா இருக்குதுங்கிற வார்த்தைகள் அவங்க கிட்ட இருந்து வர்ற விதத்துல நம்ம விஷுவலைஸ் பண்ணும்போது, நம்மளுடைய கற்பனைகள் அப்படி இருக்கும்போது, நமக்கு அது பாசிட்டிவா அமையும். ஒண்ணும் இல்ல. சார் சொல்லுவாருல்ல, நான் பாஸ் ஆகணும், பாஸ் ஆகணும். நான் ஃபெயில் ஆகக்கூடாது, ஃபெயில் ஆகக்கூடாது. 2 பசங்களோட ஸ்டோரி எல்லாம் சார் சொல்லி தந்திருக்காருல்ல. அதே இதுதான். தென் சீக்ரெட் புக்கோட அ இதெல்லாம் தான். அப்போ என்னன்னா, நம்ம வந்து அ ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டூ ட்ரீம் அவர்செல்வ்ஸ். நமக்குள்ளேயே வந்து ட்ரீம் பண்ணிட்டே இருக்கணும். அத வந்து சக்சஸ் ஆன மாரியே ட்ரீம் பண்ண என்ன ஆகும்னா, அது வந்து சக்சஸ் ஆகும். அது இல்லாம நம்ம சார் மகேஷ் சார் சொல்லுவாருல்ல, என்னது அந்த 10 விஷயங்கள். ரங்கராட்டின ரகசியம், தென் கோவம் வந்தா எப்படியெல்லாம் நம்மளோட விஷயத்த கையாளணும் அப்படிங்கிறது. அதெல்லாமே நம்ம டாய்லெட் போய் இருக்கும்போது, தூங்கும்போது, தூங்க போறதுக்கு முன்னாடி, தூக்கம் கலைஞ்சிருச்சுன்னா, அந்த அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம நீங்க ரிவைஸ் பண்ணி பாருங்க. சார் இப்ப நெறைய வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. அதெல்லாம் நம்ம எடுத்து எடுத்து இவ்ளோ வருஷத்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இத்தன கிளாஸஸ் ஒரு 54, 55 கிளாஸஸ் பக்கம் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு இனி நோய பத்தி சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. நம்மளோட உணர்வுகள பத்தி நம்ம நமக்குள்ளேயே அனலைசேஷன் பண்ண நம்ம நல்லா பண்ணலாங்கிற ஒரு விஷயம். ஏன்னா, உணர்வுகள்லயும் நெறைய நம்ம எல்லா மனிதருடைய பாடியும் வந்து சேஞ்சஸ் வருங்க. இப்ப நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். குமார் சார் கிட்ட நின்னு டீ குடிச்சிட்டு இருக்கேன் நானும் சத்யா மேடமும். அப்போ ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு குடிச்ச உடனே டீ குடிச்சு முடிச்ச உடனே சார் சொல்றாரு, "டீ குடிச்ச மாரியே தெரியலல்ல? டீ குடிச்சீங்களா நீங்க?" இப்ப என்னன்னா ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்ம இன்வால்வ்டா செய்யும்போது, அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து அந்த உணர்வுகள் நல்லாருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அவர் அப்ப உணர்த்தினது. இப்ப நம்ம சாப்பிடும்போது நம்ம எல்லாருமே எல்லா ஹீலர்ஸுமே அடுத்தவங்கள விடுங்க. நம்ம சாப்பிடும்போது எல்லா ஹீலர்ஸும் நம்மளோட பார்வையில ஒரு மாற்றம் வந்தா கூட, நம்ம சாப்பிடக்கூடிய உணர்வுல வந்து மாற்றம் வரும். அந்த உணர்வுல வரக்கூடிய மாற்றம் தாங்க நம்மளோட திங்கிங்ஸ்லயே எண்ணங்கள் மாறுபடுறது, பாடி சேஞ்சஸ் எல்லாமே.
எல்லாமே. சோ நம்ம நம்மள அப்டேட் பண்ணிட்டே இருந்து நம்ம நம்மள வந்து என்ன சொல்றது, பாசிட்டிவ் தன்மையில உருவாக்கிட்டே இருக்கணும். சார் சொல்லுவாரு, குமார் சார் என்னன்னா, விளக்க வந்து பளிச்சுன்னு வைக்கணும்னா என்ன பண்ணணும்? எல்லா வாரமும் இல்லாட்டி அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் அத விளக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாரி தான் புத்தகத்த படிக்கிறதும், சாங்ஸ் கேட்கறது, மாஸ்டர்ஸோட கிளாஸஸ் கேட்கறது, நம்மளுடைய ஏஹெச்ஏ மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்றது, இது எல்லாமே வந்து நமக்கு நம்மள அப்டேட் பண்ணி, நமக்குள்ள இருக்கக்கூடிய நாலேட்ஜ இன்கிரீஸ் பண்ணி, நம்மளோட உணர்வுகளை செம்மைப்படுத்துறதுக்கு உண்டான விஷயங்கள் தான். சோ நம்ம வெளிய தேடுறத விட நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களும், அத நம்ம எடுக்க எடுக்க நமக்குள்ள இருந்து வரும். தென் சின்ன சின்ன எக்சர்சைஸ் கம்பல்சரியா எல்லாருமே நம்ம ஹீலர்ஸ் வந்து எல்லாருமே சின்ன சின்ன எக்சர்சைஸ் பண்ணணும். எவ்ளோ வேலைகள் இருந்தாலும் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு குட்டி குட்டி எக்சர்சைஸ் பண்ணி நம்மள நம்ம வந்து பாசிட்டிவ் தன்மையில வச்சுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். தென் எனக்குள்ள நடந்த ஒரு விஷயம், வீட்ல பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லது ஆன்டி தான். ஆன்டி ஆன்டி தான் சொல்லுவாங்க. சின்ன ஒரு என்ன 2 வயசான குழந்தையும் ஆன்டி தான். 35 வயசான லேடிக்கும் ஆன்டி தான். அப்போ வெளிய வந்தா எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் வீட்டுக்குள்ள வந்தா நெறைய ப்ராப்ளம்ஸ். என்னன்னா ப்ராப்ளம்ஸ்னா என்ன? கருத்து வேறுபாடு. அவர் ஒண்ணு சொல்லுவாரு. நான் அது வந்து உடனே அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம கேட்டிருக்கிற விஷயங்கள் இத நமக்குள்ள வந்து ஒவ்வொரு எண்ணங்கள உருவாக்கி இருக்கும் இல்லைங்களா? அதனால நம்ம வந்து இதுதான் நம்ம அதத்தான் அதிலேயே புடிச்சு நிப்போம். பூனைக்கு என்ன முயலுக்கு 3 கொம்பு அப்படிங்கிற மாரி நம்ம பிடிச்சு நிப்போம். ஆனா அப்புறம் நான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன் இந்த மாரி கருத்து வேறுபாடுகள் வருது? அப்ப நம்ம எங்க மிஸ் பண்றோம் அப்படிங்கிறது யோசிச்சு என்னைய சைலன்ட் பண்ணிட்டோம். தென் வேற ஒரு விஷயம் கூட சார் சொல்லுவாரு. குமார் சார் வந்து அடிக்கடி சொல்லுவாரு. ம் என்னன்னா, ம் நம்மளுடைய அடுத்தவங்களுடைய மன நிம்மதி கெடுறது, ஆப்போசிட் பெர்சன் இப்ப நம்மளா இருந்தாலும் சரி, நமக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பெர்சன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள் சொல்வதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள் வந்து மாறும். அதனாலேயே நம்ம உடம்புக்குள்ள மாற்றங்கள் நடக்கும். அப்ப என்னன்னா, மோஸ்ட்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய வேர்ட்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கணும். கரெக்ட்டா இருக்கணும்னா, பேசுவதற்கு முன்னால் இது வந்து அவங்களுடைய மனச பாதிக்கப்படுமா? அது மருத்துவத் துறையிலயா இருந்தாலும் சரி, நம்மளுடைய வீட்லயா இருந்தாலும் சரி, வெளிய இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் லெவலா இருந்தாலும் சரி, நம்ம அத வந்து மைண்ட்ல கட்டாயமா எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா, ஆ ஒரு நபர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா, அ அந்த வார்த்தையோட காயம் அது அடுத்தவங்கள காயப்படுத்துமா? இல்லையாங்கிற அந்த ஒரு நாலேட்ஜ் வந்து அவங்களுக்கு இல்லாதனால தான் அந்த வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க. பட் நம்ம வாழ்வியல் படிச்ச நபர்கள், நமக்கு நம்மளுடைய மாஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, அது இல்லாம நீங்க வாழ்வியல் எப்படி நம்மளுடைய அக்குபஞ்சர் கிளினிக் இதுல வந்து சென்டர்ல வந்து நீங்க வாழ்வியல் கத்துக்கிட்டு போன பின்னாடி குருகுல வாழ்க்கைங்கிற கூட நம்ம எடுத்துக்கலாம். அத எடுத்த பின்னாடி நம்ம பல பக்கம் போய் பல நாலேட்ஜ் நம்ம கத்துக்கிறோம். யூடியூப் பார்க்குறோம். நெறைய விஷயங்கள் நம்ம எல்லாம் செய்றோம். இன்னைக்கு மொபைல் இல்லாத விஷயங்களே இல்ல. அதனால அ நெறைய நாலேட்ஜ் இன்கிரீஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம மாஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய சின்ன சின்ன எண்ணங்கள்ல வரக்கூடிய, உணர்வுகள்ல வரக்கூடிய மாற்றங்கள், உருவாக்குற விதத்துல இருக்கக்கூடிய டாக்கிங்ஸ் எல்லாம் வந்து நம்ம நல்லா பார்த்து கையாண்டேன்னா, ஹேண்ட்லிங் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய அனுபவங்கள்ங்க. அதனால ம் நீங்களும் நெறைய புக்ஸ் படிங்க. நெறைய விஷயத்த கேதர் பண்ணிக்கங்க. இதுதானா, அதுதானான்னா வெளிய போய் கேட்கிறத விட, கொஞ்ச நேரம் உங்களுடைய ஆள்காட்டி விரலும், கட்டை விரலும் வச்சு, அந்த சாதாரண ஒரு தியான் முத்ரை பண்ணிட்டு உட்கார்ந்து கேட்டாலே, உங்களுக்குள்ள அந்த சரியான ஒரு ப்ராப்ளத்துக்கு என்ன ஒரு சொல்யூஷன் நீங்க ஆசைப்படுறீங்களோ, கேட்கிறீங்களோ, அதுக்குண்டான பதில் உங்களுக்குள்ள இருந்து வரும். ஆ சார் சொல்லுவாரு, ஒரு பிரச்சனைய நெனச்சுட்டு, அ ம் யாரோ ஒருத்தர் நம்மகிட்ட அந்த ஒரு பிரச்சனைய சொல்லியிருப்பாங்க. அந்த பிரச்சனைய விட்டுட்டு அவர் வந்து படம் பார்க்க போயிருப்பாங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க பிரச்சனைய நெனச்சுட்டே இருப்பாங்கன்னு. அந்த மாரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தவிர்க்க தவிர்க்க நம்ம வந்து பாசிட்டிவா வாழலாம். நம்ம கூட இருக்கிறவங்களையும் சந்தோஷமா வச்சுக்கலாம். அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு சின்ன விஷயம் கூட சொல்றேன். ம்
பஸ்ல பயணம் பண்ணும்போது தான் யோசிச்சேன். அ என் மருமகள்கிட்ட சில வார்த்தைகள் சொல்லும்போது எனக்கு மருமக என்கிட்ட சில வார்த்தைகள் சொல்லும்போதோ, இல்ல நான் ஹ அவங்க கூட பேசும்போதோ சில விஷயங்கள்ல கோவம் வரும். அதே சமயம் அ பொண்ணு செஞ்சிருச்சுன்னா, அந்த இடத்துல அந்த கோவம் வர்றதில்ல. அப்ப நான் அனலைஸ் பண்றேன். ஏன் இப்படி வருது? அ அப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஆ கண்ணோட்டம் வச்சு ஆட்கள எந்த இடத்துல வச்சு பார்க்குறோமோ, அந்த இது வச்சு நமக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகள் மாறுங்கிறத உணர்றோம். அ ஏன்னா நம்மளோட வாழ்க்கை நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் தவிர, அடுத்தவங்களோட வாழ்க்கைய வச்சு பொருத்தி பார்க்கறதுல வந்து அர்த்தம் இல்லைல்ல. அதனால நான் என்னைய இப்படித்தான் மாத்திட்டு இருக்கேங்கிற விஷயத்த தான் உங்ககிட்ட ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஃபர்தர் மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்க. மகேஷ் சார், சார் கேட்கிறீங்களா? கேட்பீங்களா? சரியா இருந்தா மக்களுடைய டவுட் ஏதாச்சும் இருந்தா கரெக்ட் பண்ணி குடுத்துருங்க. மேம் சார் டிஸ்கனெக்ட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேங்க மேம். இல்ல இருக்காங்க. ஆ. வேற யாருக்காச்சும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம்ப்பா. சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கேட்கலாங்க. ஓகே. எல்லாரும் தெளிவா இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். பட் என்னன்னா, இப்ப வந்து சேம் ஹலோ. பெர்சன்ஸே வந்து நம்ம இதுல நடத்தணுங்கிற அவசியம் இல்லப்பா. நம்மளுக்கு உண்டான ஒரு ஃபீல்டு தான் இது. அப்போ நீங்க வந்து பார்க்கக்கூடிய சின்ன சின்ன கேஸஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க வந்து "சார் நாங்க இது பேசுறோம்" அப்படின்னு பாலாஜி சார் கிட்ட ஃபோன் பண்ணி நீங்க பேசி உங்களுடைய இதெல்லாம் வந்து இங்க ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு வேறெல்லாம் போய் எங்கேயும் வந்து இந்த மாரி பேசக்கூடிய ஒரு ஸ்டேஜ் மாரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்குமான்னு தெரியாது. அப்ப நீங்க எல்லாருமே இதுல இணைஞ்சிருக்கக்கூடிய எல்லாருமே பயன்படுத்திக்கணும். ஒரு மகேஷ் சாருக்கோ, ஒரு பிந்துக்கோ, இல்லாட்டி இதுல பேசுறவங்களுக்கு தொடர்ந்து பேசுறவங்களுக்கு மட்டும் உண்டான ஃபீல்டு கிடையாது. நீங்க எல்லாருமே வந்து சக்சஸ் ஆன பெர்சன்ஸ் தான். எல்லாருக்குள்ளயும் ஒவ்வொரு விதமான திறமை இருக்கும். அதனால நீங்களும் வந்து அ இப்ப எப்படி ஒவ்வொருத்தரும் பேசுறாங்களோ, அதே மாரி நீங்களும் பேசுங்க. உங்களுடைய நீங்களும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. உங்களுடைய ஷேரிங்கும் நான் இத பேசுறேன் சார் சொல்லிட்டு நீங்க வாலண்டியரா பேசலாம். அதுல ஏதாச்சும் மாற்றங்கள் வேணும்னாலும் பேசி முடிச்ச பின்னாடி, சார் அத கிளியர் பண்ணுவாங்க. தென் நம்ம ஒரு கூட்டு குடும்பம் தான். எல்லாருமே தனியா நின்னுட்டு, அவங்க தான் செய்யணும், இவங்க தான் செய்யணும்னு கை காமிக்கிற மாரி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். மேடம். நான் சுந்தர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். மேடம் இப்ப நீங்க பேசுனத கவனிச்சேன். அதுல வந்து நீங்க அந்த கோமா பேஷண்ட்ன்னு சொல்றவருக்கு நீங்க குடுத்த ட்ரீட்மெண்ட், அத ம். நீங்க வந்து எங்களுக்கு சொன்ன விதம், அப்புறம் உங்களோட அந்த பேச்சோட தன்மை எல்லாமே ரொம்ப வந்து அ நல்லா கேட்கறதுக்கும் நல்லா இருந்தது. அந்த டைம்ல நீங்க எப்படி அந்த பேஷண்ட்டுக்கு நீங்க ட்ரீட் பண்ணீங்க, அந்த உணர்வ எங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது ரொம்ப ஓகே. என்னதான் நம்ம படிச்சாலும், பாயிண்ட்ஸ் கொடுத்து எல்லாமே பண்ணாலுமே, அந்த உணர்வு புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது எனக்கு இன்னைக்கு உங்க மூலமா நீங்க எப்படி அந்த பேஷண்ட் குடுத்துருக்கீங்க, அந்த பேஷண்ட் எப்படி ஃபீல் பண்ணாருங்கிறத உணர முடிஞ்சது. சுந்தர் அது சார் என்ன அது பண்றீங்க? எந்த ஊரு சார்? நான் வந்து அம் திருப்பூர்ல இருக்கேன் மேடம். நான் வந்து இப்பதான் அந்த கோவிட் டைம்ல கிளாஸ் படிச்சேன். எங்க எந்த நம்மளுடைய இதுங்களா? யுனிவர்சல் ஆமா, அக்குபஞ்சர் ஆமா, அகாடமி. ஆமா. யுனிவர்சல் அக்குபஞ்சர் அகாடமில தான் அந்த நீங்க சென்னையில. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் ட்ரீட்மெண்ட் இப்போ ஒய்ஃப்க்கு தான் மேடம் பார்க்குறேன். எனக்கு அதுக்கு ஃபுல்லா டைம் இல்ல. ஆனா வந்து வீட்ல இருக்கவங்களுக்கு பார்க்குறேன். சரி ஸ்பெசிஃபிக்கா சார். நான் கிளினிக் எதுவும் வைக்கல. ஓகே சார். ஓகே. வாழ்த்துக்கள் சார். அ சரி. அன் உங்களுடைய வைஃபோட ப்ராப்ளமா இருந்தாலும், அத வேகமா கியூர் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து நீங்க பேலன்ஸ் டைம் இன்னும் ரெடி ஆகலன்னோ, இல்ல அதுல ஏதாச்சும் இது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா, அத கிளியர் பண்ணிக்கலாம். தென் டைம் இல்லன்னு மட்டும் சொல்லிறாதீங்க சார். அது ஒரு விஷயம் சொல்லவே மறந்துட்டேன். நம்ம எல்லாருமே வந்து எல்லா ஹீலர்ஸும் ம். யாருடைய மைக் ஏதோ ஆன் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. டிஸ்டர்ப் ஆகுது. இல்ல என்னோடதுதான். என்னோட மைக்க தான் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆ. ஆ என்னன்னா, நம்ம ஹீலர்ஸ் எல்லாருமே வந்து
ட்ரீட்மெண்ட் குடுக்குறோங்கிற இதுல ஈவன் இன்க்ளூடபிள் மை செல்ஃப் ஆல்சோ ட்ரீட்மெண்ட் குடுக்குறோம். நம்ம எல்லாம் ஹீலர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெருமிதத்துலன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்ம கையில வந்து யமன்ங்கிறது நம்ம வீட்டுக்கு வெளிய இல்ல. நம்ம கூடயே தான் இருக்காங்க. அதுதான் மொபைல் ஃபோன். அது வந்து நம்மளுடைய பலதரமான எனர்ஜிய வந்து எடுத்துட்டு சக்திய உறிஞ்சிட்டு தான் இருக்காங்க. அதனால அதைய வந்து நம்ம பார்க்கறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் குடுக்கும்போது, நம்ம ஏன் வந்து நம்மளுடைய வாழ்வியலுக்கு ஸ்டடி பண்ணக்கூடாது? நெறைய டிவி பார்க்கக்கூடிய பெர்சன் தான் நானு. நெறைய நேரம் டிவி பார்ப்பேங்க. ஆனா இப்ப வந்து என்னன்னா, நம்மள உட்கார வச்சுட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்கங்கிற உணர்வ விட, நம்ம எவ்வளவு டைம் இருக்கு. நம்ம இன்னும் வந்து நம்ம நெறைய நாலேட்ஜ் கேதர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவையான விஷயங்கள அ எடுத்துட்டு இருக்கேங்க. அதனால தான் வந்து உங்ககிட்ட இவ்ளோ தூரம் ஏன் சொல்றேன்னா, அ அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டே இருக்கணுங்க. டிபெண்டபிளா இருக்கக்கூடாது. கேட்கிற நிலைமையிலே இருக்கக்கூடாது. குடுக்குற நிலைமையில இருந்தா தான் நம்ம கையில வந்துட்டே இருக்கும். அப்பதான் கை வந்து எம்ப்டி ஆகும். கை எம்ப்டி ஆனா தானே நம்ம ஃப்ரெஷ் ஆனது வரும். சார் சொல்லுவாருல்ல, நம்ம எப்பவுமே வந்து ஃபுல்லா இருந்தா நிறகுடம் தளும்பாதுன்னு. மாரி நம்ம வந்து ஃபுல்லா இருந்துட்டே இருந்தா அப்படியே இருந்துட்டு இருக்கோம். ஸோ கேட்கவும் செய்யணும், குடுக்கவும் செய்யணும். அப்ப புது புது விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். ஸோ யாருமே வந்து டைம் இல்லங்கிறத சொல்லிறாதீங்க தயவு செஞ்சு. சரிங்க மேடம். ஓகே சார். உங்களுக்கு ஃபர்தர்மோர் ஏதாச்சும் உங்க ஒய்ஃப்க்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் கிளியர் ஆகணும் கிளியர் ஆகாம இருந்துச்சுன்னாலும், நீங்க கேளுங்க சார். சரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து சின்ன விஷயம் தான். அவங்களோட மனசு வந்து ஹேப்பியா இல்ல. ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு குறை அவங்களுக்குள்ள இருக்குது. ஓப்பனா பேச விடுங்க. உனக்கு என்ன பிடிக்கும்? உனக்கு எங்க போகணும்? சந்தோஷமா வைங்க. வேகமா கியூர் ஆயிருவாங்க. சரிங்க மேடம். இதுல என்னன்னா, இன்னொரு விஷயம் இங்க சொல்லிர்றேனே. என் வீட்டுக்காரு என் பொண்ண வந்து, "என்னடா அம்மா என்ன வேணும்?" அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. அதே எல்லா ஜென்ஸும் வந்து, அவங்க லேடீஸ வந்து எப்படின்னா, உரிமையால அவங்களால செய்யக்கூடாதுன்னோ, அதெல்லாம் கிடையாது. உரிமையால அதட்டல்ல, அந்த இது வந்து என்ன பண்ணும்னா, லேடீஸோட மைண்ட் வந்து வேகமா ஹர்ட் ஆகும். அது வந்து என்னன்னா, உங்க கூட இருக்கக்கூடிய நிமிஷங்கள் குறைஞ்சிரும். அவங்களுக்கும் "ச்சீ" அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா, என்னடா ஒரு வாழ்க்கை. ஏன் ஒரு பொண்ண கொஞ்சறதுக்கு தெரியக்கூடிய நபருக்கு, அதே மாரி தானே அந்த பொண்ணும் வந்து ஒய்ஃப்ங்கிறவங்களும் அடுத்து அப்பா, அம்மாவோட வயித்துல வந்தது தான். அப்போ அவங்க அப்பா, அம்மாவுக்கும் வந்து எவ்வளோ தொடர்பு இருக்கும். இது வந்து எல்லா ஹீலர்ஸுக்கும் வந்து இன்சிஸ்ட் பண்றது கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம மருத்துவத்துல போகும்போது ஒருத்தருக்கு மருத்துவம் செய்யறதா இருந்தாலும், அவங்க வீட்லயும் ஒரு பொண்ணுக்கு வந்து பிரச்சனைன்னா, அவளோட மனசுல வந்து பிரச்சனையே இருக்காது. மனசு தாங்க காரணம். உடல்ல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு காதலனும், காதலியும் வந்து பேசிட்டு இருக்கும் ஃபோன்ல பேசும்போது, அவங்களுக்கு உலகமே மறந்து, அவங்களுடைய உணர்வுகள் எல்லாமே மறந்து தான் அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எந்த பெயினும் அவங்களுக்கு தெரியாது. அந்த காதலனுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லி காதலி, காதலன பார்க்க வரும்போது, அந்த பையன் எவ்ளோ தூரம் முடியாம படுத்திருந்தாலும், "அம்மா அவ வந்திருக்காம்மா, அவளுக்கு ஒரு காஃபி ரெடி பண்ணும்மா." அவன் எவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சு, அவன் ஓடி வந்து அந்த பொண்ண ரிசீவ் பண்ண வர்றான். அப்ப என்னன்னா, உணர்வு. அந்த வைஃபோட உணர்வு வந்து நீங்க நெறைய பாருங்க. நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் போற இடத்துலயும், நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு வந்து அத யார் ட்ரீட்மெண்ட் எடுக்குறாங்களோ, சப்போஸ் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போனாலே, இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு யோசிக்க வைக்கணும். அப்பதான் பெண்களும் சந்தோஷமா இருந்தா தான் ஒரு குடும்பம் செழிப்பா வளரும். ஒரு ஆண் வந்து படுத்துட்டேன்னா, வருமானம் மட்டும் தான் முக்கியம் நிக்கும். அதே சமயம் ஒரு பெண் வந்து படுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விஷயமும் பாதிக்கும். ஒரு ஆணுக்கு வந்து தன்னோட வருமானத்துக்குரிய விஷயங்கள தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனா, ஒரு பெண் வேலைக்கு போனாலும் வீட்ல இருக்கறது கணவனோடது விஷயங்கள், வீட்ல இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள், அப்புறம் அவளுடைய தேவைகள், அவளுடைய வேலை விஷயமான தேவைகள் எல்லாமே அவ பார்க்கறதுனால, அட்லீஸ்ட் நம்மளாச்சும் நம்மளோட வாழ்வியல் கத்துக்கிட்டதுனால, நம்ம மத்த லேடீஸுக்கும், மத்த குடும்பங்களுக்கும் நம்ம வந்து இது ஒரு சந்தோஷ உணர்வ குடுத்தலாம்ல. ஆமாங்க மேடம். கரெக்ட். ஆ. ஓகே, ஓகே. டைம் ஆகுதுப்பா. மேலிடத்துல இருந்து நமக்கு டைம் கரெக்ட்டா பங்க்சுவாலிட்டி வந்து கீப் பண்ணணும்னு. ஸோ 9:30ங்கிற டைம்ல நாங்க வந்து ஃபுல் ஸ்டாப் பண்ணிருவோம். தென் என்ன பண்ணுங்க, எல்லாருமே இது வந்து ஏஎச்ஏக்கு உண்டான குழு தான். எல்லாருமே லைஃப் டைம் மெம்பர்ஷிப் எடுத்துக்கணும். சப்போஸ் புதுசா யாராச்சு வாழ்வியல் கத்துக்காதவங்க, அக்குபஞ்சர் வாழ்வியல் கிளாஸ் தெரிஞ்சுக்கலன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மாசம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. இருந்தாலும் பிப்ரவரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது
இருக்கும்போது, புதுசா வந்து ஒரு நாள் கூட நாங்க அடிஷ்னலா ஒரு நாள் குடுப்போம். யூசுவலா இருக்கக்கூடிய சாட்டர்டே, சண்டே இல்லாம. ஸோ நீங்க தெரிஞ்சுக்குங்க. ஆ நம்மளுடைய இன்ஸ்டிடியூட்ல வாங்க. அக்குபஞ்சர் வாழ்வியல் கத்துக்குங்க. மத்த இன்ஸ்டிடியூட்டுக்கும் நம்மளோட இன்ஸ்டிடியூட்டுக்கும் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் எல்லாம் இந்த மாரி பேசவே எனக்கு தெரியாதுங்க. 6 மணிக்கு மேலே ஆச்சுன்னா வீட்ல வெளிய போமாட்டேங்க. அப்படியெல்லாம் இருந்த நபர் தான். இன்னைக்கு வந்து மைக்கு புடிச்சு பேசும்போதே கையெல்லாம் நடுங்கும். அப்புறம் சார் சொல்லுவாரு, "போக போக சரியாயிடுமான்னு." ஓகே. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து டைம் ஆயிடுச்சு. தேங்க் யூ சொல்லிக்கிறேன். சார், மகேஷ் சார் மேடம் லைன்ல இருக்கிறேன், கேட்டுட்டு தான் இருக்கிறேன். இட்ஸ் கோயிங் ஆன் முடிச்சிடலாமா? ஸ்மூத். கண்டிப்பா டைம் ஆச்சுமா, 29 ஆச்சு. தேங்க்ஸ் சொல்லிடலாம். யாரு தேங்க்ஸ் சொல்றாங்களோ பண்ண சொல்லிடலாம். இத அம்மா பத்தி வாழ்க ஏதாச்சும் வளமுடன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட் வீக் நம்ம கன்டின்யூ பண்ணுவோம். என்ன? கேள்வி பதில் வச்சோ, இல்ல சாருக்கு போன வாரம் நடத்தின கிளாஸ் வச்சோ இருந்துச்சுன்னா, நம்ம அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் அந்த பகிர்ந்துரையாடல்ங்கிறது வச்சுக்கலாம். சொல்லுங்க சார். அம்மா வணக்கம். கண்ணப்பன் பேசுறேங்கம்மா, வெள்ளக்கோயில். சார் வேகமா பேசுங்க கண்ணப்பன் சார். வணக்கம். வணக்கம். கண்ணப்பன் பேசுறேங்கம்மா. சொல்லுங்க சார், முதல் சொல்லுங்க சார். முதல் முறை உங்களுடைய உரையை கேட்கிறேன். இவ்வளோ சரிங்க. நேர்ல கூட நீங்க இந்த மாதிரியான உரையாற்றுனதை நான் பார்த்ததே இல்லைங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்க. சந்திக்கலாங்கம்மா, உரையில சந்திக்கலாம். நன்றி, நன்றி. இது வந்து இ எ நம்மளுடைய ஆசான்களுடைய வழி நடத்துதல் தாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. கட்டாயங்கம்மா. ஓகே, ஓகே. அ நிறைய உதாரணம் கொடுத்தீங்க. நிறைய அந்த மருமகளை நடத்துற விதம் வந்து எப்படி நம்ம சொன்னது ரொம்ப நினைவு தொட்டுதுங்க. சார் எடுத்துக்காட்டு தான் மக்களுடைய மனசுல போய் நிக்கும். நம்மளுடைய எடுத்துக்காட்டே சொன்னா அவங்களுக்கு இன்னும் வந்து கூடுதலா இருக்கும். சிலர் வந்து சொல்ல மாட்டாங்க. வெளிய வந்து அவங்களோட வாழ்க்கை பத்தி சொல்ல மாட்டாங்க. சரி சார், அடுத்த வாரம் நம்ம மறுபடியும் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். எஸ் நன்றி. சந்திக்கலாங்கம்மா, அனைவருக்கும் நன்றி. சந்திக்கலாம். நன்றிங்க. சார் முடிச்சிருங்க மகேஷ், நீங்களே. நன்றி. முடிச்சிடலாமா? பாலாஜி சார் இருக்காரா? தேங்க்ஸ் சொல்லிடலாமா? அல்லது சார், சேஷா மேடம் இருந்தா சொல்லிடுங்க. நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு ஒரு சொல்லிடுங்க சார். அருமையான வாழ்வியல் சொற்பொழிவு கொடுத்திருக்காங்க பிந்து மேடம். அவங்களுக்கு நன்றி. அதே மாதிரி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில ஒரு என்ன சொல்றது, ஒரு கீ பர்சனா இருக்கக்கூடிய மகேஷ் சார், இந்த ஸ்பேஸை ப்ரொவைட் பண்ண தனலட்சுமி மேடம், ரெகுலரா நமக்கு இருக்கக்கூடிய தேன்மொழி, மணிகண்டன் டீம் எல்லாத்துக்குமே நன்றி. அடுத்த வாரம் வேற ஒரு டாபிக்ல மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ ஆல். சார் க்ளோஸ் பண்ணிடலாம். தென்மொழி வைண்ட் அப் பண்ணிடலாம். ஓகேங்க சார்.